இந்த மாஸ் படத்தோட கதை என்னவா தான் இருக்கும்? கான் ஃபிலிம்ன்றாங்க, த்ரில்லர் ஃபிலிம்ன்றாங்க, சூப்பர் நேச்சுரல் ஃபிலிம்ன்றாங்க. நாமளே கதை எழுதலாமா? இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தா நீங்க ஏங்க டென்ஷன் ஆகுறீங்க? நானே சொல்றேன்னு சொல்லிட்டு டைரக்டர் வெங்கட் பிரபுவே நம்மளுக்காக ஒரு ஒன்லைன் கொடுத்துருக்காருங்க. வாழ்க்கையில பணம் தான் முக்கியம், வாழ்றதுக்காக ஏமாத்துறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற ஒரு கேரக்டர்ல நம்ம சூர்யா இருக்காரு. அவரை என்ன ஆனாலும் பரவாயில்ல, எப்படி தடுத்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர்ல நம்ம பார்த்திபன் இருக்காராமா. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் நடக்கிற விஷயங்களை முதல் முறையா எமோஷனலா நம்ம வெங்கட் பிரபு சொல்லியிருக்காராமா. இதுதான் முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாம கோவா ஷூட்டிங்ல கேமியோ வந்தாங்க இல்லையா நம்ம நயன்தாரா, அப்பவே வந்து உங்களுக்காக நான் மாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கதை வச்சிருக்கேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. சொன்ன மாதிரி எந்த ஒரு படத்துலையும் ஹீரோயினா சேர்த்தாச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்காக கிராஃபிக்ஸ் அள்ளி தெளிச்சிருக்காங்க. ஸோ குழந்தைகளையும் குதூகலப்படுத்துறதுக்கான ஒரு படம் தான் மாஸ் அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபுவே சொல்லியிருக்காரு. இனி அது எப்படி வரப்போகுது, என்ன வரப்போகுதுன்றத நம்ம படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி தாங்க பார்த்தாகணும். உலகளாவிய ரசிக பெருமக்கள் இந்த படத்துக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பை பொறுத்து தொடர்ந்து ஜோதிகா அவர்கள் பண்ணுவாங்க. எவ்வளோ பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி குடும்பம், குழந்தைகள், கணவன், அதுக்கப்புறம் தான்